மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பட்டா வழங்கும் முகாமில் மனு கொடுத்தவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் நமது மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் கணினி பட்டாக்களை வழங்கி வழங்குள்ளார்கள். இந்த இணைய விழாவிற்கு நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையேற்றுள்ளார்கள். இந்த விழாவின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பட்டா வழங்கும் நிகழ்வாக நடைபெற்றது. இன்றைய தினம் இரண்டாவது கட்ட நிகழ்வாக வரன்முறைப்படுத்தப்பட்ட பட்டாவானது வழங்கப்பட உள்ளது. இதில் வீடு கட்டு குடியிருப்பவருக்கு வரன்முறைப்படுத்தி அதை பட்டா வழங்கும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மற்றும் வருகை தந்துள்ள பொதுமக்களையும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவரையும் வருக என்று வரவேற்று என்னை வாழ்த்துறை முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய தூத்துக்குடி வட்ட திரு முரளிதரன் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த பட்டாக்கள் எல்லாம் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. அவற்றை வழங்குவதற்காக கடந்த வாரம் ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த பட்டா வழங்கப்பட்டது. இதிலும் 100க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. இந்த இணைய வழி பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அது ஒரு முறை நாம் அந்த உரிமையாளருடைய ஏற்கனவே இதற்கு முன்னாலெல்லாம் டவுன் சர்வே ரெக்கார்ட்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுவலாக பேப்பரில் இருந்துச்சு. அந்த பேப்பரில் இருக்கக்கூடியது சில நேரங்களில் அதனுடைய பேக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காணாமல் போகின்ற சூழ்நிலை ஏற்படும். அப்போது அது அதுக்கான உரிமையாளரை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இணைய வழி பட்டா என்பது இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த பட்டாவில் இதனுடைய பெயரில் தனிப்பட்டாவாகவோ அல்லது கூட்டுப்பட்டாகவோ இணைகிற பொழுது இந்த நிலத்தில் அவர்களுக்கான உரிமை முழுமையாக நிலைநாட்டப்படும். 2 முகாமினை ஏற்பாடு செய்து 3000க்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்று அனைத்து இது ரொம்ப நாள் நிறைவேறாத கோரிக்கை என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இதற்கென்று தனியான நில அலுவலர்கள் அவர்கள் எல்லாம் போட்டு இது வரைக்கும் அவங்களுடைய கிரைய பத்திரம் மூலம் குடியிருந்து வந்த மக்களுக்கு அவருடைய வீட்டு உரிமை பட்டா வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்துள்ள இந்த விழாவுக்கு தலைமை கலெக்டருக்கும் ஒரு இத்தனை பேருக்கு கிடைக்காம இருந்த நம்ம செஞ்சுருக்கோன்ற மாதிரி அவருக்கும் ஒரு மகிழ்வான தருணம். உங்களுக்கும் இவ்வளோ காலம் பெறாமல் இருந்த அந்த உரிமை பட்டா நம்ம கையில் கிடைக்கின்ற தருணம். ஆகவே எல்லாருமே மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 3500 வந்தது. ஒவ்வொரு 7 இணைய வழி அந்த இசேவை மையத்தில் பேசி எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி இணைய வழியில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அந்த ரெவன்யூ ரெக்கார்டில் அந்த உரிமையாளருடைய பெயர் இருக்குதா, இல்லை சர்க்கார் நஞ்சேன்னு இருக்குதா, சர்க்கார் மனைன்னு இருக்குதா, இல்லை சர்க்கார் புஞ்சேன்னு இருக்குதா, சர்க்கார் புறம்போக்குன்னு இருக்குதா, என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது. அதற்கு பின்பு அதற்கேற்றார் கூட நம்முடைய ஆட்சித்தலைவர் உத்தரவுப்படி இங்கே வேலை நடக்குது. ஆட்சித்தலைவருடைய முழு ஈடுபாடுன்னு சொல்ல முடியும். ஏன்னா தனியாக ஒரு கமிட்டி இதுக்குன்னே போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை உள்ள மக்களுக்கெல்லாம் தீர்த்து தர வேண்டும் என்ற முறையில். அதுபோல் நம்முடைய சில இடங்கள்லாம் அவர் கலெக்டர் முடிவு செய்ய வேண்டியிருக்கு. அவர் இயக்குனருக்கு நம்முடைய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சில பட்டாக்கள் அதாவது சர்க்கார் உரிமையாளர் பேர் இல்லாமல் இருக்கிறது, உரிமையாளர் யாரும் தெரியாமல் இருக்கின்ற மாதிரி கேட்டகரிலாம் ஆர்டிஓ பண்ணுறாங்க. இவ்வாறு வருவாய்த்துறை முழுமையுமே இருந்து இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்தாக வேண்டும் என்ற முனைப்போடு என்னோடு இணைந்து எல்லாருமே பணியாற்றி வருகிறோம். இன்றைய தினத்தில் நம்ம 131 பேருக்கு இன்றைக்கி நம்ம பட்டா வழங்க போகிறோம். அதனால் கலெக்டர் சார் தெளிவாக சொன்னாங்க, நம்ம வழங்குவது கூட்டுப்பட்டாவாக இருக்குது. இந்த சர்வே எண்ணில் 5 பேருடைய வீடு இருக்குது அப்படின்றது அதில் வந்துடும். 5 பேர் இந்த சர்வே எண்ண 5 பேர் உரிமையாளர் இருக்காங்கன்றது நாங்கள் வழங்குகிற பட்டாவில் வந்துடும். பின்பு நீங்கள் அதை சப்டிவிஷன் போட்டு மறுபடியும் வாங்கணும். அதனால் இப்போ பட்டாவில் உங்கள் பேர் வந்ததே உங்களுடைய உரிமை எதுன்றது உத்தரவாதம் வந்துருச்சு. இனி இது எல்லா உபயோகத்திற்கும் இந்த பட்டா நமக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இருந்தாலும் சப்டிவிஷன் பண்ணி உங்களுடைய இடத்த
தனியாக அளந்து இன்னாருடைய இடம் இன்னாருன்றது எழுதுறதும் அந்த ஒரு உரிமை பட்டா தனியாக வாங்குறதும் கட்டாயம். அதை வந்து எதிர்காலத்தில் நீங்கள் எப்போனாலும் பண்ணிக்கொள்ளலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் கடந்த கலைஞர் ஆட்சியில் நம்ம இங்கே டவுனில் வழங்கப்பட்ட பட்டா எல்லாமே அரசு ரெக்கார்டில் ஏறாமலே இருந்தது. இன்ன வரைக்கும் அது அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே அந்த வகைராலே இருக்குது. அதையும் நம்ம வந்து இப்பொழுது இப்போ எடுத்ததில் நம்முடைய ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு அவர்களுக்கும் பட்டா வழங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி கடந்த ஆட்சி காலத்தில் நம்ம அந்த விண்ணப்பம் கொடுத்த போது விடுபட்டவர்களோட இப்போ குறிஞ்சி நேரில் ஒரு 12 வீடு விடுபட்டுருந்துச்சு. அந்த கால குடியிருந்த 12 வீடு. இது மாதிரி டூவிபுரத்தில் ஒரு 13 வீடு இருக்குது, 17 வீடு இருக்குது. இந்த மாதிரி ஆங்காங்கே விடுபட்டது இருக்குது. புதிதாகவும் அரசு புறம்போக்கு இல்லை நத்தம் புறம்போக்கு இடத்துல குடியிருக்கிறவங்க 5 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் சிறப்பு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் அந்த ஒரு அரசு அவர் நம்முடைய ஆட்சித்தலைவர் சொன்னது போல் ஆட்சேபனை இல்லாதுன்னு சொல்லும்போது அது நீர்வழி புறம்போக்காக இருக்கக்கூடாது, ஓட புறம்போக்காக இருக்கக்கூடாது, மேய்க்கால் புறம்போக்காக இருக்கக்கூடாது, பிற துறைகளுடைய ஒன்றிய அரசினுடைய இடமாகவும் அதாவது உப்பு இலாக்கா ரயில்வே இலாக்கா அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் அதில் அல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய புறம்போக்கு நத்தம் புறம்போக்குன்னு இருக்கிற இடத்துல 5 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறவங்க நீங்களும் விண்ணப்பம் செய்யலாம். அதுபோல் நம்முடைய எப்போனாலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எல்லாரும் விண்ணப்பம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வரைக்கும் நாங்கள் விண்ணப்பமே கொடுக்கலன்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்முடைய கலெக்டர் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க. அதான் ரயத்துவாரி வகைப்பாட்டில் உரிமையாளர் பேர் இணைக்கப்பட வேண்டிய விவரப்பட்டியலே 11,739 பேர் இருக்காங்க. வணக்கம். பாண்டி, ஜெகதீஷ் குமார், சுப்புலட்சுமி, வள்ளியம்மாள், கந்தசாமி, பாண்டி முருகேசன் அடுத்து லட்சுமி பிரியா, பாண்டி முருகேசன், லட்சுமி பிரியா மேலம், முருகன், அப்துல் சலாம், பேச்சியம்மாள், டேவிட்சன், மாடசாமி, ஜபராஜ், ஜபராஜை தொடர்ந்து வெற்றிவேல், சுந்தரராஜன், ஹரிஹரன், பாக்யராஜ் பாருங்க.